இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது துளசி செடியின் பயன்கள். துளசி செடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அதே மாதிரி இது வீடுகள் மட்டும் இல்லாம ஆலயங்களையும் இதை வளர்க்குறாங்க. துளசிக்கு நோய் தீர்க்கும் சக்தி எப்பவுமே ரொம்ப அதிகம். துளசியில கருந்துளசி, லட்சுமி துளசி என்று 2 வகை இருக்காம். இது யூஸ் பண்றதுனால என்னென்ன குணம் பாருங்க. ஜுரம், மந்தம் நீக்கும், பித்த ஜுரத்தை சரி பண்ணுது, இருமலை சரி பண்ணுது, சரும நோய்களை போக்குது. துளசியில் வரும் காற்றை சுவாசிப்பனால சளி, இருமல் போன்ற சீத நோய்களை இது சரி பண்ணுது. பச்சிளம் குழந்தைகளுக்கு கஸ்தாரி மாத்திரை கொடுக்கும்போது துளசியோட சாறுல கொஞ்சம் கலந்து கொடுப்பது வழக்கம். அதே மாதிரி இந்த துளசி சாரை சிறிது எடுத்து சூடு காட்டி தேன் கலந்து கொடுத்தால் இருமல், சளி, தொண்டை கரகரப்பு போன்ற நோய்களை குணமாக்குது. துளசி சாறு ஜுரத்தின் கடுமையை தணிக்க வல்லது. அதே மாதிரி துளசி சாரோட ஆடாத்தொடை இலையோட சாரையும் கலந்து 3 வேளை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஜலதோஷம் நீங்குமா. துளசி சாறு குழந்தையோட வயிற்று நோயை சரி பண்ணுது. துளசியோட எலும்பிச்சை சாரும் அரைச்சி பூசிட்டே வந்தோம்னா படை போன்ற சரும நோய்களை அது சரி பண்ணுது. துளசி சாற்றுல தேன் கலந்து கண் மையாக பயன்படுத்தினா கண் நோய்களை அது குணமாக்குது. அதே மாதிரி வெள் உள்ளியை பிழிஞ்சு இந்த துளசி சாரோட கலந்து காதுல விட்டாலும் காது சம்பந்தமான நோய்களையும் அது தீக்குது. துளசி பூ, காம்புகள், சுக்கு ஆகியவற்றை நல்லா அரைச்சு அந்த சார்ல தேனை கலந்து கொடுத்தீங்கன்னா பாம்பு கடி விஷத்தையும் அது முறிக்குது. துளசி விதைகளை அரைச்சு சாப்பிட்டுட்டே வந்தா சிறுநீர் நன்றா பிரியும். துளசி இலை, பூ, காம்பு, வேர் எல்லாமே மருத்துவத்திற்காக பயன்படுத்துறோம். சோ எல்லா வீட்டுகளிலும் இதை வளர்ப்பது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.